ஹலோ மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் தமிழ் கியூசி. நான் உங்கள் விஜயலக்ஷ்மி. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு சின்ன பையன் அவனுக்கு நிறைவேறாத ஒரு ஆசைனால இறந்து போயிடுறான். அப்படி இறந்து போனவனும் பிரம்ம ராட்சசனாகவும் மாறிடுறான். அப்படி மாறினவன் அவன் பரம்பரையில் ஒவ்வொருத்தராக பிறப்பாங்க இல்லையா, அப்படி பிறக்கிறவங்கள பிடிச்சி தான் ஆசை நிறைவேற வரைக்கும் டார்ச்சர் பண்ணுறான். இதே மாதிரி நம்ம ஹீரோவையும் டார்ச்சர் பண்ணுறான். அதுலேருந்து அவன் எப்படி தப்பிச்சான் அண்ட் அந்த சின்ன பையனுக்கு அவன் ஆசை நிறைவேறி முத்தி கிடச்சிச்சா இல்லையான்ற கதையை இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன படம் தான் முஞ்சையா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு அம்மா அவங்களோட பையனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்லி அடிக்கிறாங்கன்னா, நீ இனிமேல் முன்னியை காதலிப்பியா மாட்டியா, காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. ஆனால் அந்த பையனும் ரொம்பவும் ஸ்டபர்னாக அடமெண்ட்டாகவும் இருக்கான். முடியாது, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் முன்னியை நான் காதலிப்பேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, முன்னி உன்னை விட 7 வருஷம் பெரியவா, அவளை போய் காதலிக்கிறா, அவளையாச்சும் நிம்மதியாக வாழ விடுன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அவங்களோ அடிக்க, அந்த பையனும் பேச்சவும் கேட்க மாட்டேங்கிறான். சரி இவனுக்கு மொட்டை அடிச்சிருவோன்ட்டு அவங்க அம்மாவோ போய் மொட்டை அடிச்சு விட்றாங்க. அப்படி இந்த ஐயருங்கெல்லாம் மொட்டை அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடுவால் மட்டும் முடி விட்டு அவனுக்கு சுற்றி மொட்டை அடிச்சு பூநூலும் போட்டு விட்டுறாங்க. அந்த பையனுக்கும் முடி எடுக்க விருப்பம் கொஞ்சம் கூட இல்லை, ஆனாலும் உட்காந்துக்கிறான். எல்லாரும் பிடிச்சி உட்கார வச்சு மொட்டை அடிச்சு விட்டுறாங்க. அண்ட் நம்ம எப்படியாச்சும் முன்னே அடைஞ்சே தீரணுன்ட்டு அன்னைக்கு அவங்க நைட்டோ பெரிய திருவிழா பண்ணுறாங்க. அந்த திருவிழாலேருந்து அந்த பையனோட தங்கச்சியை கூட்டிகிட்டு இவன் மட்டும் எங்கேயோ போயிட்டுருக்கான். போகிற வழியிலையோ அந்த தங்கச்சி சொல்கிறான், அண்ணா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் உங்களோட வரல அப்படின்றா. பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, வா அப்படின்ட்டு அந்த குட்டி பையன் கூட்டிகிட்டு போகிறான். சரி எங்கடா கூட்டு போறான்னு பார்த்தா செட்டுக்குவாடின்ற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. இந்த பேரை கேட்டவுடனே அந்த குழந்தை, இல்லை நான் வரலன்னா நீங்களே போங்க அப்படின்னு சொல்ல, பயப்படாத நான் இருக்கேன் வா அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறான். அங்கே போயிட்டு ஒரு மரத்துக்கிட்ட ஏதேதோ பூஜைகளுக்கான பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறான். அப்படி எடுத்து வச்சுட்டு, இங்கே பாரு, முன்னி எனக்கு வேணும், முன்னியே நான் காதலிப்பேன், அவன் என் கூட தான் சேரணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், அதுக்காக தான் நான் இப்போ சூனியம் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சூனியம் வைக்க இவங்க இந்த குட்டி பையனும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இது தெரியாம அந்த தங்கச்சியும், அண்ணா இதெல்லாம் வேண்டாண்ணா, நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கேட்கல, நீ இங்கே இரு, நான் போய் இந்த பூஜைக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், யூரின் வேணும் அப்படின்ட்டு அதை எடுக்கிற மாதிரி போயிட்டு பின்னாடி வந்து கடைசியில பார்த்தா தங்கச்சியவே கத்தி எடுத்து கொல்ல வரான். நீ தான் நரபலி, உன்னை தான் நான் பலி கொடுக்க போறேன் அப்படின்லாம் சொல்ல, ஆனா நான் பொண்ணாச்சு அப்படின்னா பொண்ணையும் பலி கொடுப்பாங்க பரவாயில்ல அப்படின்னு கொல்ல வர, அந்த தங்கச்சி போராடிட்டு இருக்கு. அண்ணா விட்டுரு, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தள்ளி விட, அந்த பையன் ஒரு மரத்துல போய் இடிச்சு செத்துடுறான். அப்படியேவும் அங்க அவன் ஃபேமிலி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, ஐயோ இப்படி இவன் மொட்டை அடிச்சு 10 நாள்லயே செத்துட்டானே அப்படின்ட்டு அதுக்காக ஒரு பூஜை பண்றாங்க. பூஜை பண்ணி அந்த மரத்துல கயிறெல்லாம் கட்டி ஏதேதோ சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி எப்படியோ அந்த பூஜையும் முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்ட்டு அந்த பையனோட அம்மா கேட்க, இப்படி பண்ணணும், ஏன்னா மொட்டை அடிச்சு அவன் 10 நாளுக்குள்ளாரே இறந்துட்டான், இல்லாட்டினா அவன் மீண்டு எழுந்துருவான், அப்படி எழுந்தான் அப்படின்னா அவன் ஒரு பிரம்ம ராட்சசனாக தான் வருவான், இந்த மரத்தை விட்டு அவனாலையும் வரவும் முடியாது, ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, அங்கே நம்ம கதையோட டைட்டிலை போடுறாங்க முஞ்சியான்னு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாரு. இவர் பேர் தான் பிட்டு. பிட்டுக்கு வந்துட்டு ரொம்பவுமே பயம். குறிப்பாக அவர் மைண்டுக்குள்ளார பிட்டு செட்டுக்கு அடிக்குவா அப்படின்ட்டு நம்ம முஞ்சியாவோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிறனால அடிக்கடி பயப்படுவார். அண்ட் அது என்னன்னு தேடல இன்னியும், ஆனால் அந்த சத்தம் கேட்டாலே பயந்து ஓடிடுவார். இந்த மாதிரி அவர் பயந்து ஓடிடுறாரு. நாயும் வேற தோத்துதா. அண்ட் அப்படியே அவங்க சலூனுக்கு தான் போகிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு சலூன் வச்சுருக்காங்க, ஹீரோவோட அம்மா தான் வச்சுருக்காங்க. ஹீரோக்கு அந்த சலூன் பியூட்டிஷியன் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல். அம்மா இந்த மாதிரி எனக்கு வெளிநாட்டில் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு, நான் அங்கே போய் படிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்ல, ஹீரோவோட அம்மாவோ, நீ அதெல்லாம் எங்கேயும் போவேனா, நீ எங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கும் வெறுப்பாய் போயிடுது. நீங்கள் இதே தாம்மா சொல்கிறீங்க, என்னை எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறீங்க, உங்கள் கூடவே இருக்கணுன்றீங்க, எப்படித்தானோ அப்படின்ட்டு ஹீரோ கோச்சுக்க, சரி விடு போ அப்படின்றாங்க. எங்கே போக, இப்போ நான் போட்டாமா வெளிநாட்டுக்கு அப்படின்னு கேட்க, ஐயோ சாப்பிட போனேன், உன் பாட்டி போலி செஞ்சு வச்சுருக்காங்க, போய் சாப்பிடுன்னு சொல்ல, உடனே இதை கேட்டு ஹாப்பியாகி பாட்டியை பார்க்க போகிறாங்க. அங்கே பாட்டியோ ஆசையாக பேரனுக்காக ஸ்வீட்ஸ் எதுவும் செஞ்சிட்ருக்காங்க, அதுக்கு பேர் போலின்றாங்க, அது செஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே பாட்டின்னு கட்டி பிடிச்சிட்டு, இங்கே பாருங்கள் பாட்டி எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, பெருமையாக இருக்குப்பா உன்னை பார்த்தா, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, வழக்கம் போல் விடல பாட்டி அப்படின்றப்ப, சரி விடு பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே
நேரத்தில் அவங்க அம்மாவும் உள்ளே வந்துடுறாங்க. டே உன்னை பார்க்க பெல்லா வந்திருக்காடா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோக்கோ மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்பு எரியுது. அவன் கூட அப்படியே இன்னொருத்தன் அவன் ஃப்ரெண்டோ யாரோ கூபா ஆமாம் கூபா அவனும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு எரிஞ்ச பல்பு ஆஃப் ஆகிடுது. அட போங்கடா நான் கிளம்புறேன்டா அப்படின்னு அவசரமாக கிளம்பும்போது மறுபடியும் ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, பிட்டு இங்கே வா செட்டுக்குவாடிக்கு வா அப்படின்ட்டு. ஐயோ அப்படின்ட்டு பயந்து நிற்க கரெக்டாக நம்ம ஹீரோயினோட என்ட்ரி வருது. பின்னாடியோ பிட்டு பிட்டுன்ட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிடுறாங்க. கடைசியில் திரும்பி பார்த்துடுறாரு. என்ன நீ இப்படி பயந்து போயிருக்க, நீ ஓகே தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க நான் எல்லாம் ஓகே தான், இங்கே பாரு இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு கூபா அப்படின்ட்டு ஒரு ஃபாரினரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின். அவங்க பேர் பெல்லா. என்ன பெல்லா எப்படி இருக்கா அப்படின்ட்டுலாம் நம்ம ஹீரோ கேட்க நல்லா இருக்கேன், இங்கே பாரு நான் இங்கே வந்து ஜூம்பா கிளாஸ் திறக்க போகிறேன், அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு அங்கேருந்து. அண்ட் இவங்களும் நம்ம ஹீரோயினும் சின்ன வயசுலேருந்தே ரொம்பவும் க்ளோஸாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக வளர்ந்தவங்க. நம்ம ஹீரோயினை விட ஒரு வயசு சின்ன பையன்றனால நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை தம்பி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா அப்படி. ஆனால் நம்ம தம்பியோ ஹீரோயினை அக்கா மாதிரி பார்க்கலையே. அண்ட் இந்த சீனை கட் பண்ணால் அப்படியே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாரு. இவர் வீடியோ எடிட்டர் அண்ட் அப்படியே வீடியோத்தையும் எடுத்து ஃபோட்டோகிராஃப்லாம் பண்ணி பயங்கரமாக பண்ணி தருவார். அந்த மாதிரி இவர் ஒரு கிளைண்ட் கிட்டே பேசிகிட்டு இருக்க கிளைண்ட்டு வழக்கம் போல் டே போடா நீ ஓவர் காசு கேட்குறேன்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறாங்க. இப்படியே பண்ணிட்டு நீ 4 காசு சம்பாதிக்க மாட்டேன்ட்டு அங்கே ஹீரோ வந்து நம்ம ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தி அட்வைஸையும் போடுறாரு. அண்ட் அப்படியே நம்ம ஹீரோ காசும் தராரு. இங்கே பாருடா பெல்லாவோட ஜும்பா கிளாஸ் ஓப்பனிங் அம்மா, அவளுக்கு நல்ல வீடியோ எடுத்து கொடு, இந்த சுறா மீன் வர்றது டைனோசர் போடுறது அதெல்லாம் எனக்கு வேணாம் சரியா, அதெல்லாம் இல்லாமல் நல்லா எடிட் பண்ணி கொடுன்னு சொல்ல ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோக்கு ஃபோன் கால் வருது. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட சித்தி பொண்ணு. என்ன பண்ணுற, எப்படி இருக்க, இங்கே பாரு எனக்கு நிச்சயமே ஆக போகுது, நீ இன்னும் ஊருக்கு வர மாட்டேன்னு சொல்லிலாம் ஏமாற்றக்கூடாது, ஒழுக்கமாக நம்ம கிராமத்துக்கு வா அப்படின்னு சொல்ல சரி அப்படின்ட்டு இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஆமாம் இப்போ அவன் நிச்சயம் போய் தான் ஆகணும்ன்ட்டு. இதெல்லாம் இருக்கட்டும் நான் நாளைக்கு ஜூம்பா கிளாஸ் ஓப்பனிங்க்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நம்ம பெல்லாவோட ஜூம்பா கிளாஸ் ஓப்பனிங்க்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறோம், உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்லாம் கேட்டு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ இதுக்கு நீ கேட்குற, நீ கண்டிப்பாக பண்ணு, எனக்கு நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே பிட்டு இங்கே வா உங்ககிட்ட ஒன்று தனியாக நான் பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போக என்னாச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. இல்லை பிட்டு உனக்கே தெரியும் என் ஃப்ரெண்டு தான் கூம்பா அப்படின்ட்டு. ஆமாம் நீ அவனை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க இல்லை கண்டிப்பாக என்னால் அவனை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல விளையாடாத, எங்கே பாரு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா உன் கூட இருக்கேன்ல இப்போ நான் கம்ஃபர்ட்டாக, அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் தான் நானும் கூம்பா கிட்ட எதிர்பார்க்குறேன், ஆனால் அப்படி எதுவும் இல்லை, எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகிற மாதிரியும் தெரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க சரி வாங்க வீடியோ எடுத்துடலான்ட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு எடுத்து விட்டுறாரு. சரி அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் அப்படியே பயங்கரமாக ரெடி ஆகிட்டு வந்து நின்றுடுறாங்க வீடியோ எடுப்பாங்கல்ல அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஷாப் ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக நம்ம கூம்பா ஒரு டான்ஸு ட்ராமா அப்படின்ட்டு பயங்கரமாக பாட்டெல்லாம் பாடி அப்படியே ஹீரோயினுக்கு ப்ரப்போஸும் பண்ணிடுறாரு. இதை நம்ம ஹீரோ ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்குறாரு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு அப்படியே அதே பயத்தோடு அப்படியே முழிக்கிறாரு. பார்த்தா அவங்க ஊருக்கு போயிட்டுருக்குறாங்க. எப்படியோ அங்கே ஊருக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே அவங்களோட சித்தி சித்தப்பா சித்தி பொண்ணு அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹாப்பியாக இருக்கார். ஆனால் அந்த சித்தப்பா மட்டும் ஓவராக வெறப்பாக இருக்கிறாரு. அண்ட் குறிப்பாக நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா இவங்களுக்கும் ஹீரோவோட அம்மாவுக்கும் ஆகாது போல் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீன் காமிச்சிருப்பாங்க. அவருக்கோ கை உடஞ்சிருக்கும். எப்படிடா கை உடஞ்சது, என்ன ஏது ஆச்சுன்னு கேட்க யார் கண்ணு பட்டுச்சோ தெரிலம்மா உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவை இன்டைரக்டாக குத்தி காமிச்சு பேச நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஏதோ பேச வர நில்லு நீ போய் சமையல் கட்டில் தான் வேலை இருந்தால் பாரு அப்படின்ட்டு பாட்டியும் அந்த சண்டையை அப்படியே தவிர்க்கணுன்ட்டு திருப்பி விட்டுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் எஞ்சி போயிடுறாங்க. இன்னொரு பக்கமும் அவங்களோட பொண்ணையும் மதிக்கிறதே இல்லை போல் அந்த சித்தப்பா. இங்கே வா எனக்கு முதுகு சொரிஞ்சு விடு, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்ட்டு அடுப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே தூரத்துலேருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டே தான் நிற்கிறாரு. என்னப்பா நீயும் சலூன் கடையில் இந்த வேலை தானே செய்வ அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோவையும் இன்டைரக்டாக அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சரி அவங்க 2 பேர் வெளியே போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கூட அவங்களோட சித்தி பொண்ணும் எல்லாரும் சேர்ந்து கிராமத்தை சுற்றி பார்க்கலான்ட்டு வெளியே போகிறாங்க. அப்படியேவோ
போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த செட்டுக்குவாடின்ற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பீச் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அண்ணன் தங்கச்சி போயிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பீச் வந்தோடனே இவங்க அப்பா எப்படி இறந்தாருன்ற ஏதேதோ ஒரு இல்யூஷன்ஸ்லாம் காமிக்குது நம்ம ஹீரோவோட மைண்ட்குள்ளார. அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி பயந்துட்டு நம்ம ஹீரோ, என் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த சித்தி பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது, இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே சாயங்காலம் ஆயிடுது. சாயங்காலம் அவங்க அம்மா கிட்ட சித்தப்பா ரொம்பவும் அன்பாக பேசுகிறாரு. அது எதுக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த செட்டுக்குவாடி நிலத்தை விற்க போகிறேன், ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான், நிலமே பார்க்காம வாங்கிக்கிறேன்றாமா, அவன்கிட்ட வித்தரலாமா, நல்லா காசுக்கு போகும். இல்லை முடியாது, அது சபிக்கப்பட்ட இடம், அது தர முடியாது அப்படின்ட்டு இந்த பாட்டி ஸ்ட்ராங்காக நிற்க, என்ன பெரிய சபிக்கப்பட்ட இடம், அந்த மரம் மட்டும்தான் சபிக்கப்பட்டிருக்கு, மித்தது எல்லாமே நல்லா தான் இருக்கு, வித்து ஏதாவது நான் 4 காசு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அவங்க கட் அண்ட் ரைட்டாக நிற்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அந்த சித்தப்பாக்கு கோவம் வந்துடுது. என்னம்மா நீங்கள் இதே உங்கள் பெரிய பையன் கேட்டிருந்தா தந்திருப்பீங்களே அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோவும் அந்த சித்தி பொண்ணும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு இங்கே என்ன சண்டையாச்சு, ஏன் என் அப்பா பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, என் அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அவர் எப்படி இறந்தாரு சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இப்போ பர்ஸ்ட் அவுட் ஆகி கேட்க, ஹே என்னடா உனக்கு உங்கள் அப்பா பற்றி ஒன்றுமே சொல்லலையா, அந்த குடும்பத்தில் உங்கள் அப்பா தான் போனால் அந்த செட்டுக்குவாடிக்கு போய் அந்த மரத்தை எரிக்கிறேன்னு போனான், கடைசியில் பயந்தாங்கோலி விழுந்து கடல்லே செத்துட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படிலாம் இல்லை, நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நம்ம ஹீரோ, ஆஹா அதான்டா உண்மை, நீ சொன்னாலும் சொல்லினாலும் போடாடே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வண்டி எடுத்துட்டு நேராக அந்த செட்டுக்குவாடிக்கே போயிடுறாரு. இது தெரியாமல் குடும்பத்தினரும், ஐயோ இவன் என்ன கோச்சிட்டு எங்கேயோ போகிறானே, அவனை போய் பூடிங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் விட்டுடுறாங்க. சரி தேடுங்க, அவனை எங்கே தான் போனான்னு தேடுங்கன்னு தேடி தேடி பார்க்கும்போது எங்கேயுமே இல்லைன்றாங்க. கடைசியில் ஒருத்தர், எங்க உன் பேரனோட ஸ்கூட்டரை நான் பார்த்தங்க அங்கே பீச்சுக்கிட்ட அப்படின்னோடனே நம்ம பாட்டி கெஸ் பண்ணிடுறாங்க, அவன் செட்டுக்குவாடிக்கு போயிட்டான்டா, அவனை போய் காப்பாற்றிட்டு வா அப்படின்ட்டு இந்த சித்தப்பாக்காரங்கிட்ட சொன்னால், ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாது, இந்நேரத்துக்கு எவனா செட்டுக்குவாடி போவானா, நான் போக மாட்டேன், நான் போய் ஸ்கூட்டரை மட்டும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போக, அட போடாடே என் பேரனை நான் தான் காப்பாற்றணுன்ட்டு அந்த வீட்டுக்கு மேலே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் ஒரு பழைய பெட்டி இருக்குது. அந்த பழைய பெட்டியை திறந்து இந்த மாதிரி அவங்களோட பழைய ஃபோட்டோலாம் பார்க்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒன்று ரிலீவ் பண்ணுறாங்க. எஸ், இந்த பாட்டி தான் அந்த சின்ன பையன் இறந்து போனான் இல்லையா, அந்த தங்கச்சி தான் இப்படி இப்போ வளர்ந்து பாட்டியாகி நிற்கிறாங்க. இவங்களுக்கு தெரியும் தான் அண்ணனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்ட்டு. ஸோ அதனால அங்கே ஒரு மந்திரம் போட்ட ஒரு குச்சி இருக்குது. அந்த குச்சியை எடுத்துகிட்டு நேராக செட்டுக்குவாடியை நோக்கி இவங்க மட்டும் சிங்கிளாக கெத்தாக போயிட்டுருக்காங்க. அங்க போயிட்டோ, டேய் விடுறா அவனை, பிட்டு எங்க அப்படின்ட்டு கேட்க, ஓ அவன் பேரு பிட்டுவான்ட்டு இப்போதான் அந்த முஞ்சியான்ற பேயை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. பிரம்ம ராட்சசனா இப்படி மாறி நீ நிற்கிறியே, நீ ஏன் இப்படி எல்லாத்தையும் உயிரை வாங்கிட்டு இருக்க, என் பையனை எடுத்துக்கிட்ட, இப்போ பேரனையும் நான் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி அங்கே நிற்க, அதெல்லாம் முடியாது, இவன் பேரு பிட்டு தானே, எனக்கு ஆல்ரெடி தெரியும், இவனை வச்சு என் ஆசையை நிறைவேற்றிக்க போறேன் அப்படின்லாம் சொல்ல, அது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லி இந்த குச்சியை வச்சு அடிக்க அந்த பேயும் வலிக்கிறது தாங்க முடியாம அப்படியே விட்டுருது. சரி வாடா இங்கேருந்து போயிடலாம் பிட்டு அப்படின்ட்டு அப்படியே கைத்தாங்களா கூட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த முஞ்சியா பேய் நம்ம ஹீரோவோட ஷோல்டர் மேலே கையை வச்சு அவன் மேலே ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்குது. இதை நம்ம பாட்டினால தடுக்க முடியல, யதார்த்தமாக நடந்தனால டக்குன்னு எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. ஆனாலுமே அந்த முஞ்சியான்ற பேயை அடிச்சிடுறாங்க அந்த பாட்டி குச்சியை வச்சு, அதனால அது டக்குன்னு போயிடுது. அப்படி போன உடனே, இங்கே பாரு பாட்டி இது என்ன இதெல்லாம் அப்படின்ட்டு நம்ம பிட்டு கேட்குறான். பீச் கிட்ட வந்துட்டு, இதுதான்ப்பா முஞ்சியா, இவன் ஒரு காலத்தில் இப்படி இறந்துட்டான், இவன் என் ஒரு காலத்தில் அண்ணனாக இருந்தவன் கடைசியில் இப்போ இப்படி பிரம்மராட்சசனாக ஆகி சுற்றிட்டு இருக்கான், இதனால தான் உங்கள் அப்பாவும் இறந்தாங்க அப்படின்லாம் சொல்ல, இதை ஏன் பாட்டி என்கிட்ட முன்னாடியே சொல்ல, நீங்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டாம், டைம் வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன், ஆனால் நீ என்றைக்கும் பயப்படாத, அவனால் இங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி வாயை மூடல. நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும் முஞ்சியா தெரியுது. அந்த பாட்டிக்கு பின்னாடி அப்படியே எந்திரிச்சு வந்து இந்த பாட்டி அப்படியே தலையை திருப்பி அப்படியே சாவடிச்சிருது. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஐயோ பாட்டி அப்படின்னு கத்த அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பாட்டியை கொல்றதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவ்வளோதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்திரிக்கிறாங்க.
பாட்டி எங்க பாட்டி எங்கன்னு நம்ம ஹீரோ கேட்குறாங்க. ஆனால் பாட்டியோ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க, நம்மளையெல்லாம் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல ஒரே அழுகையாக போயிடுது. பாட்டியை எரிக்கிறாங்க. அப்படி எரிக்கிற இடத்துல கூட அந்த சித்தப்பா தேவையில்லாமல் பேசுவார் பார்த்தீங்களா, அதே மாதிரி பேசுகிறாங்க. எல்லாம் உங்களால தான், நல்லது நடக்க வேண்டிய காரியத்தில் இப்போ கெட்டது நடக்குது பாருங்க. இவன் மட்டும் அந்த செட்டுக்குவாடிக்கு போகாமல் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? இந்த குடும்பமே சேர்ந்து எங்கள் அண்ணாவை முழுங்குச்சு, இப்போ எங்கள் அம்மாவையும் முழுங்கிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொம்பளை தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்து திட்ட, நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கும் இன்னி ஒரு நிமிஷம் இங்கே இருந்தேன்னா அடுத்து இவனை படுக்க போட்டு நான் எரிச்சிருவேன், வரியா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோ சோகமாக அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது முன்னாடி சீட் ஆண்டி ஏன்டா என்ன கில்லுன்னு எந்திரிச்சு அடிச்சு திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் உங்களை எதுவுமே பண்ணல, நம்புங்க அப்படின்றப்ப, அப்புறம் எப்படிடா இந்த முதுகுல காயம் வந்துச்சு, எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா, பொறுக்கி பையன், பைத்தியமாடா நீ அப்படின்லாம் திட்ட, இங்கே பாருமா சுமார், என் பையன் ஒன்றும் அப்படி பண்ணவே இல்லை, நானும் பக்கத்துலேயே தானே இருக்கேன், அவன் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்றப்ப, அப்போ இது எப்படி பொய்யா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்தம்மா சண்டைக்கு நிற்க, சரி இரு இரு பிட்டு, நீ எந்திச்சு பின்னாடி போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மாவோ பிட்டுவை பின்னாடி போக சொல்லிடுறாங்க. அப்படியே ஒரு வாய்ஸ் கேட்குது பாருங்க, பிட்டு அந்த ஆன்ட்டியை கிள்ளிட்டான், பிட்டு அந்த ஆன்ட்டியை கிள்ளிட்டான் அப்படின்ட்டு. ஹீரோ திரும்பி பார்க்குறாரு, அந்த முஜியா பேய் இவன் பக்கத்துலேயே தான் இருக்குது. இதை பார்த்துட்டு பயந்துடுறாரு. ஏய் பிட்டு, நீ கிள்ளல, நான் தான் கிள்ளினேன், பார்த்தியா உன் மேலே பழி விழுகுது, நான் உன் கண்ணுக்கு தெரிய வேற செய்கிறேன், என் வாய்ஸையும் கேட்குற, இனிமேல் நீ தான் என்னோட பர்பஸை நிறைவேற்றணும், புரிஞ்சுதா, போய் முன்னிய தேடு அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோக்கோ தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது, ஏதோ பிரம்ம பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்போதைக்கு நினச்சிட்டு நம்ம ஹீரோ விட்டுடுறாரு. இங்கே வீட்டுக்கு போயிட்டு ஒரே சோகமாகவே இருக்குது, எங்கே பார்த்தாலும் பாட்டியோட ஞாபகமாகவே இருக்குது. அம்மாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. பிட்டு சோகமாகவே திரிஞ்சிட்டு இருக்கான். சரி அப்படியே கொஞ்ச நாள் விடுவோம், சரியாயிரும்னு விட்டுட்டாங்க. ஹீரோவோ ரொம்ப நாள் கழித்து நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக ஒரு ஈவினிங் வருது. அந்த ஈவினிங் வந்ததும் நம்ம ஹீரோ முதுகில் ஏதோ செம்மையாக வலிக்குது. கரெக்டாக அப்படி வலிக்கும் போதெல்லாம் முஞ்சியா பேய் வருது போல். அந்த முஞ்சியா வந்துட்டு நம்ம ஹீரோவை இப்போ செம்மையாக பயமுறுத்துது. ஃபஸ்ட்டு கட்டில் இழுக்குது, அப்புறம் அப்படியே அவனை வெளியே இழுத்து போடுது. அண்டு அங்கேருந்து அவன் வெளியே போயிட்டு, யார் நீ, என்ன வேணும், யார் முன்னி, எதுக்கு முன்னின்னு சொல்கிற, யாருடா நீ, எதுக்குடா என்னை இப்படி தொடர்ந்து வர அப்படின்னு சொன்னோடனே, முன்னியை தேடி கண்டுபிடி, முன்னிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணணும், அது மட்டும்தான் உன் வேலை, அதை மட்டும் பண்ணு அப்படின்னு மிரட்ட, சரி வேறு வழியே இல்லை, யாரும் இதை சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்கன்ட்டு இவங்க தினமும் ஹீரோ முன்னியை தேடுறதுக்கு வெளியே போயிடுறாரு காலையில். ஆனால் அப்புறம் நைட் ஆனதான் வீட்டுக்கு வராரு. என்னடா நம்ம பையன் பண்ணுறான்ட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கோ ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. பாட்டி இல்லாததுனால இவன் வீட்டுக்குள்ளாரே இருக்க மாட்டேங்கிறான்னு ஃபஸ்ட்டு நினைக்கிறாங்க. அதுவோ சாயங்காலம் ஆனாலே வந்துடும் போல். அது தோளில் தொத்திக்கிட்டு, பாரு அங்கே இருக்காளா முன்னி, இங்கே இருக்காளா, வேற எங்கே இருக்கா, முன்னியை தேடு அப்படின்ட்டு விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவும் ஒரு கட்டத்தில் டயர்டாயிடுறாரு. இப்படியே தினமும் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கிறது பார்த்து, இவன் என்னடா வீட்டுக்கு வந்தால் தூங்குறான், அப்புறம் காலையில் எழுந்துச்சி ஓடுறான், என்னடா நடக்குது, இவன் ஏதோ ட்ரக்ஸு யூஸ் பண்ணுறான்ட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவோ ஊருக்கே ஃபோன் போட்டு புலம்பி சொல்லியிருப்பாங்க போல். உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு, டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்காடா, உங்கள் அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா, உன் மூஞ்சியை பாரு, நீ ட்ரக்ஸ் தானே யூஸ் பண்ணுற அப்படின்றப்ப, இல்லைடா என்னை நம்பு அப்படின்னு. உன் மூஞ்சியை பார்த்தா நான் மட்டும் இல்லைடா, உன் பாட்டி சித்தப்பா தாத்தான்னு எல்லாருமே தான் கேட்பாங்க, ஒழுக்கமாக சொல்லு, இப்படிலாம் இருக்காத, நல்லபடியா இரு அப்படின்லாம் சொல்ல, டேய் நம்புடா, நான் சொன்ன நீ நம்புவியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு என்னென்ன கொடூரங்கள் நடக்குதோ அது எல்லாத்தையும் சொல்கிறாரு. டேய் போடா டேய், முஞ்சியா கிஞ்சியன்லாம் ஒன்றும் இல்லைடா, இவன் வாட்டுக்கு இங்கே பாரு, நீ நம்ப மாட்டேன், என் முதுகில் பாரு எவ்வளோ பெரிய கையச்சு இருக்குன்னு, டேய் அது ஏதோ ஸ்கின் ரேஷஸ்டா, வா நான் ஏதாவது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், அவன் ஏதாவது பவுடர் தருவான் போட்டின்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை இப்போ சன்செட் ஆகும் பாரு, அப்போ அந்த முஞ்சியான்ற பேய் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சன்செட் ஆகிடுது. அப்படியே அந்த கை லைட்டு வருது, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் நம்புறாரு. நம்புறேன்டா டேய், நிஜமாலே வருதுடா, இங்கே பாரு, அது என் கண்ணுக்கு தான் தெரியும், மேபி உனக்கு வாய்ஸ் கேட்கலாம், உன் கண்ணுக்கு தெரியலனாலோ, அதனால் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து கேளு அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வந்து டக்குன்னு காதுகிட்ட கத்தும் பாருங்க, அவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்டு அலறி போயிடுறாரு. டேய் யாரா இந்த பேய், எதுக்குடா இப்படி துரத்துது அப்படின்ட்டு கேட்க, யார் முன்னி, எதுக்கு முன்னி, ஏன் வேணும் உனக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்ட மாதிரியே கேள்வி கேட்குறாரு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. அதை கேட்டவுடனே கடுப்பாயிருது நம்ம முஞ்சியாக்கு, எல்லாத்தையும் தூக்கி போடுறான். அதனால எல்லாரும் பயந்து ஓடுறாங்க, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும்.
போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோ ஒரு ஐட்டம் சாங்கை போட்டு ஏ இந்த முன்னியா பாருங்க அப்படின்னோடனே இந்த முன்னி எனக்கு வேணாம், எனக்கு முன்னி தகர்வால் தான் வேணும் அப்படின்னு சொல்ல, தகர்வாலா அவளை நான் எங்கிட்ட போய் கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் பயந்து இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க. டேய் முன்னி கண்டுபிடிக்கலன்னா நம்ம சோலி முடிச்சிடும் போலடா, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கேட்க, நம்ம ஹீரோவும் இந்த கிராமத்துலேருந்து தானே இந்த என் பேய் உட்காந்துக்குச்சு, அதனால நம்ம கிராமத்துக்கு போனால் நிறைய விஷயங்கள் இந்த முன்னியை பற்றி தெரிய வரும்னு நினைக்கிறேன் இரு அப்படின்ட்டு அந்த கிராமத்தில் தான் சித்தி பொண்ணு இருப்பாள் அவளுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு உனக்கு யாராச்சும் முன்னின்னு தெரியுமான்னு கேட்க, டேய் நில்லு, நீ என்னடா உங்கள் அம்மா சொன்னாங்க நீ ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறியாம்மா, நீ நல்லா இருக்கில்ல, ஐயோ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கா எங்கள் அம்மா, இங்கே பாரு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன், நான் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கல, சரி நீ ஏன் முன்னியை பற்றி கேட்குறா, அது ஒரு காரணமாக தான் கேட்குற சொல்லு ப்ளீஸ், முன்னி தகர்வாருன்றது பக்கத்து வீட்டில் இருக்காங்கல்ல பேலாவோட பாட்டி, அவங்க தான் கல்யாணம் ஆன பிறகு அவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஓ அப்படியா, அப்போ பக்கத்தில் தான் இருக்காங்க, அப்போ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், ஆனாலும் நில்லு, என் பாட்டி நம்ம பாட்டியோட பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அவங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரியா அப்படின்ட்டு அந்த சித்தி பொண்ணு சொல்ல, சரி நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. அப்பாடா எப்படியோ ஃபோட்டோ கிடச்சி கன்ஃபார்ம் ஆகிட்டா போதும்டா, அந்த முன்னியையும் கண்டுபிடிச்சி இந்த முஞ்சியா கிட்ட சேர்த்துட்டா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு அதே ஃபோட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டோ. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஃபோட்டோ வருது. ஃபோட்டோவில் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது பேலா சின்ன வயசில் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி தான் இருக்காங்க இந்த முன்னின்றவங்க. அப்போ பேலா வீட்டில் தான் இருக்கணும், வா நம்ம பெல்லா வீட்டுக்கு போகலான்னு போய் பார்த்தா அங்கே முன்னி நல்லா ஷாருக் கான் படம் பார்த்துட்டு கை காலையும் ஆட்டிகிட்டே இருக்காங்க. அவங்களால சாப்பிடக்கூட முடியல, அவ்வளோ வயசாயிடுச்சு, அதுக்கே ஆள் போட்டு தான் வச்சுருக்காங்க. என்னடா முன்னி இப்படி இருக்கா, இந்த முஞ்சியா பேயும் அங்கே தான் இருக்குது, எனக்கு இந்த முன்னி வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி எஞ்சி ஓடிடலாம் அவ்வளோதான் அப்படின்ட்டு எஞ்சி போகும்போது கரெக்டாக பேலா வந்துடுறாங்க. ஏ பேலா நீயா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, ஆமாம் நான் தான், ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஹக் பண்ணிடுறாங்க. உன் பாட்டி செத்ததுக்கு என்னால் வரவே முடியல, என்னை மன்னிச்சிக்கோ, ஆனாலும் நான் உன்னை ரொம்ப நினச்சி கவலைப்பட்டேன், எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்க, நல்லா இருக்கேன், ஆனால் நான் அவசரமாக போகணும், என்னை விட்டுரு அப்படின்றப்ப, இரு எங்கே பார்த்தாலும் என்னை பார்த்தாலே ஓடு அவசரமாக, ஏன் இப்படி பயப்படுற, வா உள்ளே வா நான் உனக்கு ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்ட்டு ஜூஸ் எல்லாம் போட்டு தரக்கு அங்கே கிச்சனுக்குள்ளே ரெடியாக நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த முஞ்சியா பேய் வந்து நம்ம பேலாவை பார்த்துருது. பேலாவை பார்த்து அப்படியே தொடப்பும்போது அப்படியே மறுபடியும் இல்லை தொடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இழுத்து நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இல்லை ரொம்ப தேங்க்யூ, நீ இப்படிலாம் பண்ணுறில்ல, என்னை கேர் பண்ணுறில்ல அப்படின்னு சொல்ல, ஓகே நீ ஏன் இப்படி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுற, ட்ரக்ஸ் எதுவும் எடுத்திருக்கியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் கேட்க, ஐயோ இல்லை பெல்லா எல்லாத்து மாதிரி நீயும் கேள்வி கேட்காத, நான் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் விட்டுடுறாரு. சரி நான் வெளியே போகிறேன் விட்டுரு அப்படின்ட்டு இப்படி அவங்க ஜூஸ் போட்டு திரும்புகிற கேப்பில் நம்ம ஹீரோ ஓடி வெளியே வந்துடுறாரு. ஆனால் முஞ்சியாக்கோ கோவம் வந்துடுது, முன்னி 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 கூட கல்யாணம் 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 நடக்கணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும்ன்ட்டு அது அங்கிட்டு இங்கிட்டும் தாவிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோ கணக்கு தான் தெரியுது, நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. இப்போ ஏன் இவன் இப்படி ஆடிட்டு இருக்கான், இப்போ எப்படிரா அவ்வளோ வயசானவங்களை எப்படிரா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும். இல்லை இல்லை நீ மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கல, உங்கள் அம்மாவை நான் கொன்றுவேன், அப்புறம் இவனையும் சேர்த்தி கொல்லுவேன், அப்புறம் ஊரில் இருக்காலே உன் சித்தி பொண்ணும் குடும்பம் எல்லாத்தையுமே கொல்லுவேன் அப்படின்றப்ப, சரி சரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனால் அது எப்படி அப்படின்றப்ப, பலி கொடுக்கணும், செட்டுக்குவாடிக்கு போய் அந்த மரத்துக்கிட்ட போய் பலி கொடு, யாரை எதுக்காக பலி கொடுக்கணும், ஐயோ மர்டர்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க, பண்ணலைன்னா அப்போ நான் உன் குடும்பத்தவே கொல்லுவேன்னு சொல்லப்ப, சரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஆனால் கல்யாணம் யார் கூடார, முன்னி கூடாரியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை முன்னி இல்லை பேலாவோட தான் எனக்கு கல்யாணம் பண்ணுன்ட்டு இப்போ அந்த முஞ்சியா பேய் பெரிய ட்விஸ்ட்டாக வைக்குது. சரி இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, வா மச்சான் எனக்கு ஒருத்தரை தெரியும்ன்ட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோ ஒரு சாமியார்க்கே பார்க்க கூட்டு போகிறாரு. அப்படி கூட்டு போகும்போது அந்த சாமியாரோட கெட்டப்பு அப்புறம் போடுற ட்ராமாலாம் பார்த்து, டேய் இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, டேய் சும்மா இருடா பவர்ஃபுல்லானவர்டா, அதுவும் இல்லாமல் காசுன்னு வேறு நிறையா கட்டியிருக்கேன் ப்ரைவேட்டாக ஸ்பெஷலாக நம்ம போய் மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னோடனே, சரி வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு பிடிக்காம தான் நம்ம ஹீரோ போய் உட்காடுறாரு. அங்கே உட்காந்துட்டு, இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப எல்லாம் தெரியாது, ஏதோ ப்ரைவேட்
ஷிஃப்ட்டுன்னு சொல்கிறீங்க, நான் ரொம்ப பிஸி மேன், உங்களுக்கே தெரியும். அதனால சீக்கிரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள். ப்ரைவேட்டாக ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை உங்களுக்குள்ளே ஏதாவது ப்ரைவேட்டாக சி 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 அந்த மாதிரிலாம் இல்லை சார், இது பேய் சம்மந்தமான விஷயம் அப்படின்னோடனே, ஓ சூப்பர் நேச்சுரல்ஸோட பிரச்சனையா, என்ன பிரச்சனை பண்ணுது அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ உடனே எந்திரிறாரு. சார் ப்ளீஸ், என்னோட ப்ராப்ளம் வந்துட்டு ரிலீஜியன் பேஸ்டானது, அதனால் உங்களுக்கு புரியாது. அண்டு உங்களோட செட்டப்பு அப்புறம் வெளியே நடந்த ட்ராமாலாம் பார்த்தா எனக்கு என்னமோ உண்மை மாதிரியே தெரில அப்படின்னோடனே, சிட், நான் அப்படிலாம் இல்லை, ஈவில் இஸ் ஈவில், ஈவில் எப்பவுமே யாரையுமே நம்பாது, எல்லாத்துக்குமே ரிலீஜியன்லாவும் கிடையாது, அதனால் இது ரிலீஜியன் பிரச்சனை இல்லை, ஈவிலை ஈவில் மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. சார் போங்க சார், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினச்சி போகும்போது, டி ஏன்டா இப்படி பண்ணுற சார், இருங்க சார், நான் என்னோடய சுச்சுவேஷன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள் சார், இவன் முதுகை பாருங்கள் எவ்வளோ பெரிய கையச்சு அப்படின்னு அந்த முதுகில் அந்த முஞ்சியாவோட கையச்சை பார்த்த உடனே நம்ம சத்யராஜ் சாரோ, இது முஞ்சியா, இது பெரிய பிரச்சனையாச்சே, நீங்கள் முஞ்சியா கிட்டே மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே இவங்க ஒரு வார்த்தை கூட என்ன பிரச்சனைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாமலே முஞ்சியான்ற பேர் சொன்னனால நம்ம ஹீரோக்கு இவர் மேலே நம்பிக்கை வந்துடுது. சார் அப்போ உங்களுக்கு தெரியுமா சார், நான் கூட உங்களை டம்மி பீஸுன்னு நினச்சேன், இப்படி பேசுகிறீங்களே, ஆமாப்பா, இதெல்லாம் கெட்டப்பு செட்டப்பெல்லாம் ஒரு வகையில் மக்களை ஏமாத்துறதுக்கு தான், ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் நான் ஏமாற்றிட்டு தான் இருப்பேன், இது வெறும் ஆர்ட்டு, அதில் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இதெல்லாம் நான் பண்ணுற ஷோ, அதனால் அதையெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. பட் முஞ்சியை பற்றி எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே, முஞ்சியா பற்றி எனக்கு எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரியும், இது வரைக்கும் 4 முஞ்சியாவை அழிச்சிருக்கேன் அப்படின்ட்டு முஞ்சியான்றது என்ன, அது எப்படி வருதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நம்ம சத்யராஜ் சார். ஓகே, முஞ்சியான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமின் பையன் அவனுக்கு மொட்டை அடித்து 10 நாளுக்குள்ளார அவன் இறந்துட்டான், நிறைவேறாத ஆசையோட இறந்துட்டான் அப்படின்னா அவன் மறுபடியும் ஜென்மம் எடுப்பான், அதுவுமே செத்தும் சாகாத மாதிரி ஒரு பிரம்ம ராட்சசனாக மாறியிருப்பான். அப்படி பிரம்ம ராட்சசனாக மாறினவன் அவன் குடும்ப பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், இரத்த வழியில் யார் யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கண்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சவங்களெல்லாம் போட்டு படாத பாடுபடுத்துவான் அவன் ஆசையை நிறைவேறுற வரைக்கும். அது எப்படின்னா, அவன் ஒரு ஆடை பலி கொடுக்க சொல்லுவான், இந்த மாதிரி நெத்தியில் சிம்பிளை போட்டு. அப்படி சிம்பிளை போட்ட பிறகு அந்த ஆட்டுக்குள்ளார முஞ்சியா போயிடுவான். முஞ்சியா போயிட்டு அவனோட ஆத்மாவும் அந்த பொண்ணோட ஆத்மாவும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிரும் இல்லையா. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோடனே அந்த பொண்ணையும் அந்த ஆட்டையும் கொல்ல சொல்லுவான். அப்படி கொன்ன உடனே முஞ்சியாவும் சரி அந்த பொண்ணும் சரி ஆத்மாவை ஒன்றாயிருவாங்கல்ல. அதனால தான் அவன் அதை பண்ண சொல்லிடுறான். ஸோ அவனுக்கு அது முத்தி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைவேறாத ஆசைக்காக தான் ஜென்ம ஜென்மமாக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. சரி சார், அப்போ இதுக்கு என்ன தான் ப்ராசஸ்ஸு, எப்படி முஞ்சியாவை வந்துட்டு சரி பண்ணுறது, அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளையெல்லாம் என்னால் பலி கொடுக்க முடியாது சார் அப்படின்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ப்ராசஸை நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டாம், நம்ம முஞ்சியோ சொன்ன மாதிரியே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லுங்கள். பேலாவையும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ஆடை கல்யாணம் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணுங்க. ஆனால் முஞ்சியாவை அப்படியே வெட்டிடணும், நம்ம அந்த ஆடுக்குள்ளார முஞ்சியா வந்தோடனே ஆடை நம்ம கொன்றுடணும், இவ்வளோதான் ப்ராசஸ். ஸோ பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஐயோ இப்போ எப்படி நானா பேலாவை கூப்பிட்டு வருது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, சிலதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன், மித்ததெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆஃப் காடாக இருந்தால் எப்படி அப்படின்ட்டு கேட்குறாரு. ஓகே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படியே அடுத்த சீனு பெல்லா கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல வராரு, ஆனால் அப்படியே வேணாம் அப்படின்னு ஆஃப் ஆயிடுறாரு. அப்புறம் சொல்லவே முடியலன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஃப்ரெண்டோ, இல்லை பெல்லா ஒன்றும் இல்லை, என்னோட சேனலுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும், என் வீடியோஸ் அதனால உன்னோட ஜூம்போ ஸ்டூடியோ வச்சு எடுக்கலான்னு நினைக்கிறேன், அண்ட் உன் ஜூம்பா ஸ்டூடியோவில் இருக்க பொண்ணுங்களும் பார்க்க அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையே, எல்லாருமே மாடல்ஸ் தானே வேணும் உங்களுக்கு அப்படின்னப்ப, இல்லை பாரு எல்லாரும் லட்டு மாதிரி இருக்காங்க, நிறைய செலவு கூடி நீ பண்ண வேணாம், நம்ம இவனோட ஊருக்கு போகலாம், அங்கே பீச்சு பார்க்க ஹவாய் பீச் மாதிரி இருக்கும், செம்மையாக அங்கே வீடியோ பண்ணலாம், அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் நம்ம பிட்டுவே பார்த்துப்பான் உனக்கு தெரியும்ல அப்படின்னோடனே, ஓகே அப்போ என்னோட பிஸ்னஸும் டெவலப் ஆகும், உன்னோட வீடியோவும் டெவலப் ஆகும், அதுவும் ஃப்ரீயாக வேறு பண்ணி தரேன்றீங்க, தேங்க்யூ அப்படின்ட்டு நம்ம பிட்டுவை மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கிறா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், அடுத்த சீன் அப்படியே எல்லாரும் ஊருக்கு போகிறாங்க. ஊரில் அவங்க சித்தி சித்தப்பா வீட்டில் தான் எல்லோரும் தங்கியிருக்காங்க. ஆட் ஷூட்டிங்லாம் பலமாக போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவையும் மேக்கப்பு ஹேர் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணும்போது நம்ம பெல்லா மேலே நம்ம ஹீரோக்கு அப்படியே அந்த காதல் அதிகமாகதே இருக்குது. இதெல்லாம் அப்படியே ஒரு பாட்டாக நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே நம்ம பெல்லா அப்படியே அமைதியாக பீச் பக்கமாக உட்காந்துட்ருக்காங்க. ஐயோ இவகிட்ட நான் பேச மாட்டேன்டா அப்படின்ட்டு ஓடி போகிறாரு. பெல்லாவை பார்த்தோன்னே, ஐயோ இல்லை எனக்கு புரியல, நீ ஏன் என்னை பார்த்து ஓடி ஓடி போகிற, ஏதோ சூனியக்காரியை பார்த்த மாதிரி வந்து உட்காந்து என்கிட்ட பேச, ஏன் இப்படி இருக்க அப்படின்னோடனே, சரி பெல்லா சொல்லு என்னாச்சு, உன் என்கேஜ்மெண்ட் ரிங் எங்க,
அதான் போட்டிருந்தியே கையில அதெல்லாம் என்னாச்சு? அந்த கூபாவ உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்ன உடனே, "ஆமா பிரேக்கப் பண்ணிட்டோம். எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலா பிரேக்கப் இல்ல. ஆனா பூனேக்கு என் கூட வரமாட்டேன்றான். என்னோட ஜூம்பா ஸ்டூடியோக்கு சப்போர்ட் பண்ண மாட்றேன்றான். அதனால எனக்கு பிடிக்கல" அப்படின்றாங்க. ஐயோ! இல்ல நீ இன்னும் கொஞ்சம் வேணா ட்ரை பண்ணி பாரு. உனக்கு ஒண்ணு பிடிக்கலைன்னா அதையும் நீ ஃபோர்ஸ்லாம் பண்ண வேண்டாம். நீ யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாத. உனக்காக எல்லாம் செய்ற ஒருத்தன் இருப்பான். அவன நீ மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பூஸ்ட் அப் பண்ண, ஓகே அதுவும் கரெக்ட்டு தான். நான் இப்ப அவன பிரேக்கப் பண்ணிடுறேன் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு எது? என்னடா இவ சொன்ன உடனே பிரேக்கப் பண்ணிடுறான்னு ஷாக் ஆக, சரி பிரேக்கப் பண்ணுறதுக்கு கூபா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலான்னு ஃபோன் அடிக்கும்போது, "என்ன ரிங்டோன் இங்க கேட்குது?" அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது, "ஹே பெல்லா, இங்க பாரு உன்னை தேடி நான் இங்கேயே வந்துட்டேன்" அப்படின்ட்டு ஒரு பூங்கொத்தும், ஒரு சாக்லேட் டப்பாவும் வாங்கிட்டு வந்து, "இங்க பாரு சாரி என்ன இனிமேல் நான் பூனேக்கு வரேன். உன் ஜூம்பா ஸ்டூடியோவுக்கு நானும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரியா? நம்ம க்ரோ டுகெதரா இருப்போம்" அப்படின்னு சொல்லி மாத்திடுறான் மறுபடியும். நம்ம ஹீரோக்கு, "அட போங்கடா இதுக்காடா வந்தீங்க?" அப்படின்ட்டு மறுபடியும் வெறுப்பாகி போயிடுது. அண்ட் இப்படியே இவங்க 2 பேரும் தனியா போயிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருக்க, அங்க தூரத்துல சாயங்காலம் ஆயிடுறது காமிக்கிறாங்க. அந்த முஞ்சியா பேய் வந்துருது. நம்ம ஹீரோவும் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தனியா போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெல்லாவை தனியா விடக்கூடாதுன்றதுக்காக. அவனும் டச் பண்ண இப்படி கிட்ட வர அந்த முஞ்சியா பேக்கோ பார்த்து கடுப்பாயிடுது. அவ்வளோதான், அவனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய் தரன்ட்டு செம்மையா அடிபட்டுருது அவனுக்கு. அப்படியே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அங்க டாக்டர் வந்து வெளியில என்ன சொல்றாருன்னா, "என்னால முடிஞ்ச அளவுக்கு நானு ஹெல்ப் பண்ணி காப்பாத்திட்டேன். ஆனா அவர்னால இனிமேல் குழந்தை பெத்துக்க முடியாது. வெறி நாய் கடிக்கக்கூடாத இடத்துல பயங்கரமா கடிச்சிருச்சு. அதனால ஒண்ணுமே என்னால பண்ண முடியாது. மன்னிச்சிருங்கன்னு" சொல்லிட்டு போக, ஹீரோயினுக்கு இத கேட்ட உடனே ஒரே மயக்கமா வந்துருது. ஹீரோயினும் பயங்கரமா அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்ட்டு அந்த ஊர்ல ஒரு சித்தி பொண்ணு இருந்தா பாத்தீங்களா? அவ பேரு ருக்கு. ருக்குவும் வரா. ருக்குவும் வந்துட்டு என்னடா ஆச்சு? என்ன ஏதுன்ட்டு கேட்கலான்ட்டு நம்ம ஹீரோவ தேடி வர, ஹீரோவும் அங்க முஞ்சியா வந்துருச்சு. அவங்க முஞ்சியாவை டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில இந்த பொண்ணு போனனால, என்னடா அது அப்படின்னு பார்த்து அவளும் பயப்படுறா. எஸ், அவங்க கண்ணுக்குமே தெரியுது. ஏன்னா 2 பேருமே ஒரே பிளட் ரிலேஷன் தானே. அதனால அவ கண்ணுக்கு தெரியுது, குரலும் கேட்குது. அந்த பொண்ணை பார்த்துட்டு முஞ்சியாவோ, "ச்சே உன் முடி ரொம்ப அழகா இருக்கே, பலி கொடுக்கணும் சரியா பெல்லாவ, நீயும் கூட சேர்ந்து எனக்காக ஹெல்ப் பண்ற, இல்லாட்டினா உன்னையும் நான் கொல்லுவேன்" அப்படின்னு சொல்லி பயமுறுத்த, வேற வழி இல்லாம இப்ப ஹீரோவோட பிளான் கூடார இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. அடுத்த நாள் போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணுன்ட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஒயின் ஷாப்புக்கு போய் ஒரு சரக்கை வாங்கிடுறாங்க. அதை அப்படியே இளநீல மிக்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம பெல்லாவை போதையாக்கி விட்டு அப்புறம் நம்ம அவளை கூட்டிகிட்டு போகலான்ற பிளானு. அதே மாதிரி இளநீல ஊற்றி கொடுக்க நம்ம பெல்லாவும் குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி போதை ஆயிடுது. சிரிக்கிறாங்க, அழுகுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. சரிடா அவள் ஒரு மாதிரி ஆயிட்டான்னு நம்ம ஹீரோ சிக்னல் கொடுக்க, அவங்களோட ஃப்ரெண்டும் அந்த சித்தி பொண்ணான ருக்குவும் வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் சார் அப்படின்ட்டு நம்ம சத்யராஜ் சார் ஃபோன் பண்ணி சொன்னா, "ஓகே நீங்கெல்லாம் பார்த்துக்கோங்க, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, உன்னோட பிளட்டால அந்த ஆட்டோட நெத்தியில இந்த மாதிரி ஒரு ஜட்டு சிம்பிள், ஜட்டா ஜியா என்னமோ சொல்வீங்கல்ல, அந்த சிம்பிளை போட்டுருங்க. அதை போட்டிங்கனாலே போதும், அது அப்படியே மாறும்போது கரெக்டாக ஆடை அப்படியே வெட்டிடுங்க ஆத்மா மாறும்போது" அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்போ நீங்கள் வரலையான்னு கேட்கும்போது, "நான் வரல, இங்கே என்ஜாய் பண்ண தான் வந்தேன். ஐ எம் ஜஸ்ட் கம் ஹியர் டு இன்ஸ்ட்ரக்ட் யூ" அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. சரி நம்மளே பண்ணி தொலைவோம் அப்படின்ட்டு இழுத்துட்டு போகிறாங்க அந்த செட்டுக்குவாடிக்கு போன பிறகு பெல்லாக்கோ, "நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நம்ம ட்ராமா எடுக்க போகிறோம்" அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல, "என்ன ட்ராமா? கல்யாண ட்ராமா தான். யார் அதில் கல்யாண பொண்ணு? நீ தான்" அப்படின்றப்ப, "அப்போ என் மாப்பிள்ளை யார்?" அப்படின்னு கேட்க, "இந்த ஆடுன்னு" சொல்ல, "சோ இந்த ஆடு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது" அப்படின்ட்டு இவங்க போதையில் பண்ணிகிட்டு இருக்க, இதையெல்லாம் அப்படியே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோ வீடியோ எடுக்கிறாங்க. "டே இதெல்லாம் ஏன்டா வீடியோ எடுக்கிற? சும்மா ஒரு ஆதாரத்துக்கு தான், போடு போடு" அப்படின்றாங்க. சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. மந்திரம்லாம் சொல்லி என்னென்னமோ பண்ணி, அதே மாதிரி அவரோட கையில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து அப்படியே அந்த ஆடோட சிம்பிளில் வச்சிடுறாரு. சிம்பிளும் போட்டு வச்சிடுறாரு நெத்தியில். அப்படி போட்டு வச்சதுமே கரெக்டாக ஆத்மா வந்துட்டு உள்ளே வந்து உட்காந்துருது நம்ம முஞ்சியாவோட ஆத்மா. அப்படி உட்காந்தவனே வெட்டலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் ஒரு தப்பு பண்ணிடுறாங்க போதையில் இருக்கிறனால. அதே சிம்பிளை அவங்க நெத்தியிலையும் போட்டுடுறாங்க. அவ்வளோதான். இப்போ பெல்லா உடம்புக்குள்ளார நம்ம முஞ்சியா போக, முஞ்சியாவோட பாடிக்கும் செம்மையா பவர் கிடச்சிருச்சு. பெல்லாவோட ஆத்மாவும் அந்த ஆடுக்குள்ளார போயிடுச்சு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, ஐயையோ பெல்லா இப்படி ஆடை மாறிட்டேன்ட்டு சொல்லிட்டு அந்த ஆடை தூக்கிட்டு வேக வேகமாக இந்த சாமியாரை பார்க்கணும், சத்யராஜை பார்க்கணுன்னு வராங்க. அப்படி வர வழியிலே இந்த சித்தப்பாவும் வந்துட்டு, "டேய் எங்கடா கூட்டு போறீங்க ஆடை? ஏதோ ஒருத்தவங்களோட ஆடை இப்படியா திருடுவீங்க? அறிவில்லை? உங்களை நினச்சா எனக்கு வெக்கமாக இருக்குடா. என்கிட்டயும்
நான் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது, கொடுங்கடா அப்படின்ட்டு அந்த ஆடை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படி வாங்கிட்டு போனவங்களோ கடுப்பாயிடுது. என்ன சொன்னாலும் இந்த ஆள் திருப்பி தர மாட்டேங்கிறான், இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்குது, எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு எனக்கு தெரியும், போய் உங்கள் மம்மி கிட்ட சொல்கிறா, உங்கள் மம்மி கிட்ட சொன்னால் அவங்க பேசுகிற பேச்சில் உன் சித்தப்பா மாடை கொடுத்துருவான்டா, ஆடை கொடுத்துருவான்டா அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு அவங்களும் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா, சித்தப்பா எங்களோட ஆடை எடுத்துக்கிட்டாருமா, இதை முடிஞ்சால் உங்கள் அம்மானால வந்து வாங்க சொல்லு, உங்கள் அம்மாவுக்கு வக்கு இருந்தால் வாங்க சொல்லு, இப்படிலாம் சொன்னாருமா அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா 4-5 பிட்டை சேர்த்து போட, நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கும் கோவம் வந்துடுச்சு. இந்தா வரேன் அப்படின்ட்டு அவங்க போகும்போதே திடீர்னு கதவை தட்டுற சத்தம் கேட்குது. ஐயோ அப்படின்னு இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல, ஏன்டா இதுங்க இப்படி பயப்படுதுங்கன்ட்டு கதவை திறக்கலான்னு போனால் திடீர்னு கதவு சத்தம் அமைதியாயிடுச்சு. யார் அது அப்படின்ட்டு காது பக்கத்தில் வச்சு போய் பார்க்கலான்னு பார்த்தா பின்னாடி கதவை உடச்சிட்டு வருவாளாம்மா பெல்லா. ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு முஞ்சியா துரத்துறா நம்ம எல்லாத்தையுமே. இவங்கெல்லாம் போய் ஒரு ரூம்குள்ளே ஒழிஞ்சுக்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ரிலீவ் பண்ணுறாரு அவங்க அம்மா கிட்ட. அம்மா, இந்த மாதிரி முஞ்சியா கிட்ட மாட்டிக்கிட்டம்மா, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு தெரியாது, நம்புவீங்களான்னு தெரியாதுன்னு சொல்ல, இல்லை எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும் அப்படின்றாங்க. அப்புறம் ஏம்மா என்கிட்ட இதெல்லாம் நீ சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, நீ இதெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லாமல் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு உன்னோட டேர்ன் வந்துருச்சு, நீ இதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும், அம்மா உன் கூட எப்போவுமே இருப்பேன்ப்பா, நான் அடிக்கடி திட்டுவேன் தான், அதுக்குன்னு நான் பாசமான அம்மா இல்லைன்னு ஆயிடாது அப்படின்லாம் சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு அம்மாவை பற்றி அங்கே புரிய ஆரம்பிக்குது. ஆனால் மேலேயோ முஞ்சியா உடச்சிட்டு உள்ளே வர இவங்க எல்லாருமே வெளியே ஓடி போயிடுறாங்க. அப்படியே ஓடி போய் அந்த சித்தப்பாவை பார்த்து, ஏன் சித்தப்பா அந்த ஆடை எடுத்து இல்லை குழு அப்படின்ட்டு நம்ம அம்மா போய் கேட்க, ஐயோ நான் இப்போதானே சாப்பிட்டேன், அட சாப்பிட்டியா அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கூட அந்த சத்யராஜும் வந்திருக்கிறாரு. என்னது சாப்பிட்டீங்களா, சரி பரவாயில்ல, இவன் உடம்புக்குள்ளதான் பெல்லாவோட ஆத்மா இருக்கும், அதை அப்படியே நம்ம ஜபிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்ட்டு அவங்கெல்லாம் ஒரு மாதிரி தயாராகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முஞ்சியாவோ வந்துடுறான் அதே இடத்துக்கு, வந்து எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு அடிக்க, அப்படியே சத்யராஜ் ஏதோ ஒரு பவுடர் போட்டு ஒரு ரவுண்டுக்குள்ளார உட்கார வச்சிடுறாரு. இங்கே பாரு, இந்த பவுடரை தாண்டி வந்தீங்கன்னா நீ பஸ்மமாயிருவ, செத்துருவ அப்படின்னு சொல்லி அப்படி மிரட்டி வச்சிட்டு இருக்கிறாங்க. போய் அந்த ஆடை கண்டுபிடிப்போம் வாங்க, இந்த ரவுண்டுக்குள்ளாரே இந்த பேய் இருக்கட்டும், இந்த பேயை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ருக்குவையும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டையும் இங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களும் செம்ம பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. 4 மணி நேரமாக இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், சுச்சு வருது, நான் போகணும் விடு அப்படின்றப்ப, சரி போய் தொலை அப்படின்ட்டு ருக்குவும் போக விட்டுடுறா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை. அங்கே அந்த முஞ்சியா பேயோ இவகிட்ட விளையாண்டு பார்ப்போன்ட்டு திடீர்னு பெல்லா வாய்ஸில் பேசுது. அப்படி பேச, ஐயோ பெல்லா தான் வந்துட்டா போல அப்படின்ட்டு நம்ம ருக்குவும் பக்கத்தில் போகிறா, அந்த ரவுண்டுக்குள்ளாரே போயிடுறா. அவ்வளோதான் அந்த ரவுண்டுக்குள்ளேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுது. இன்னொரு பக்கம் ஆடை எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சிடுறான் நம்ம ரெஸ்ட் ரூம் போன ஹீரோவோட ஃப்ரெண்டோ. இதுதான் பெல்லா அப்படின்ட்டு ஒரு பக்கம் அவர் ஓடி வந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் பந்தாடிட்டு இருக்கு. இதுக்கடையில் சத்யராஜோ இவன் உடம்புக்குள்ளே தானே இருக்குது, இந்த சித்தப்பாக்கு அந்த சிம்பிளை போட்டு எப்படியாச்சும் பேலாவை மாற்றி விடணுன்ட்டு அந்த ஆடை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாங்க கரெக்டாக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோ. அதே சமயமும் அங்கே முஞ்சியாவும் வந்துடுது. இந்த மாதிரி சிம்பிளை எடுத்து நெத்திலையும் போட இப்போ அழகா அப்படியே ஆவி மாறிடுது. ஐயையோ, யார் ஆவி யாருக்குள்ளே போகுதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க, அப்போ கரெக்டாக முஞ்சியாவோட ஆவி அந்த சித்தப்பா உடம்புக்குள்ளே போயிடுது, பேலாவோட ஆவி பெல்லா உடம்புக்குள்ளாரே போயிடுது. அவ்வளோதான், முஞ்சியாக்கு பவர்ஃபுல்லான பாடி இன்னியுமே கிடச்சிருச்சு. அவ்வளோதான், போட்டு எல்லாத்தையும் சாத்துன்னு சாத்துது. குறிப்பாக நம்ம ஹீரோவை என்னையவே கொல்ல பார்க்குறியா அப்படின்ட்டு ஹீரோவை தான் அடிக்க நல்லா வந்தது. அப்புறம் கடைசியில் கிணத்துல தள்ளி விட்டுறாங்க, எப்படியோ குடும்பமாக சண்டை போட்டு. அப்படி கிணத்துல தள்ளி விட்டும் அவன்லாம் சும்மா இல்லை, அப்படியே மேலே வர்றான். இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைடா, போங்கடா அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து பெல்லாவை அடித்து இழுத்துட்டு போகிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் கடைசி வரைக்கும் போராடி எப்படியோ அந்த பீச் வரைக்கும் போயிடுறாங்க தப்பிச்சு, பெல்லாவும் நம்ம ஹீரோவும். அப்படி தப்பிச்சு போகும்போது அங்கேயும் வந்து நின்றுது முஞ்சியா. இங்கே வந்துட்டீங்களா, சந்தோஷம், இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பிட்டுவை செம்மையாக அடிச்சிருது ஹீரோவை. அடிச்சிட்டோன்னே அவருக்கும் மயக்கம் வந்துடுது. அந்த மயக்கத்துலேயே அரைகுறையாக பார்க்குறாங்க பெல்லாவை அந்த முஞ்சியா அப்படியே இழுத்துட்டு போகுது. அவ்வளோதான், ஹீரோ மறுபடியும் ரொம்ப பயந்த சுபாவம் இல்லையா, அதனால அவர் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு. என்னால் எதுவுமே முடியல, என்னை பிடிச்ச பொண்ணை கூட காப்பாற்ற முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. நான் ஒரு லூசர் தான், எங்கள் அம்மா சொன்ன மாதிரி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க. அப்போ அங்கே நம்ம பாட்டியோட உருவம் வருது. அங்கே வந்து, இங்கே பாரு கண்ணா, இத்தனை நாள் நீ ஒரு காத்தா இருந்த, இனிமேல் நீ ஒரு புயலாக மாறணும். எப்போவுமே வாழ்க்கையில் அதை ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம பயப்படுறோம்னா அதை
பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீ அத ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். புரியுதா? அப்படின்ட்டு பாட்டி மோட்டிவேஷனா பேசிட்டு, அப்படியே அந்த முஞ்சியாவ அடக்குற குச்சியும் கையில குடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோ ஒட்டுமொத்த தைரியத்தையும் சேர்த்துட்டு இப்ப அந்த செட்டுக்குவாடிக்கு போயிட்டுருக்காங்க. அங்க போனா பெலாவ வச்சு அந்த பூஜையெல்லாம் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கு அந்த முஞ்சியான்ற பேய். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் பெல்லாவை கொல்லலான்னு கத்தியில் வைக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றி விட்டுறாரு. தள்ளுடா நவுறான்ட்டு. அங்கே அப்படியே கொஞ்ச நேரம் சண்டை நடக்க அந்த மரத்திலே இப்போ அந்த சிம்பிளை போட்டுடுறாரு அந்த குச்சியை வச்சு நம்ம ஹீரோ. அந்த மரத்தில் போட்டதும் இல்லாமல் கரெக்டாக அந்த சித்தப்பாவோட உடம்புலையுமே அதே சிம்பிளை போட்டுறாங்க. அப்படி போட்டனால இப்போ மறுபடியும் ஆத்மா அந்த மரத்துக்குள்ளாரையே போய் உக்காந்துக்குது. அவ்வளோதான், எப்படியோ பாடுபட்டு ஹீரோ பெல்லாவை காப்பாற்றிடுறாரு. அப்படி காப்பாற்றினோடனே நம்ம முஞ்சியாவும் மரத்தில் போய் ஐக்கியமாயிக்கிறான் பழையமானிக்கு. அந்த இடத்தையும் வித்துடுறாங்க அவங்க பிளான் போட்ட மாதிரியே, அவங்க சித்தப்பா பிளான் போட்ட மாதிரியே. அப்படி விற்றோடனே அந்த சீனை காமிக்கிறாங்க. அதே மரத்தை யாரோ பாட்டாக கட் பண்ணி ஏதோ ஒரு ஊருக்கு எடுத்துகிட்டு வர நம்ம ஹீரோ மறுபடியும் அவங்க ஊரில் நிம்மதியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போதே விட்டு அப்படின்னு மறுபடியும் வாய்ஸ் கேட்குது. ஆனால் இந்த தடவை நம்ம ஹீரோ பயப்படலாம் இல்லை, குச்சி எடுத்துட்டு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. அவ்வளோதான், அத்தோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. ஸோ சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு இந்த கதை? உங்களுக்கு பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீரீஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்ப்பீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்து அந்த மாதிரி என்ன சீரீஸ் கேட்குறீங்களோ அதை போட்டுடலாம். ஓகே, பாய். சைனிங் ஆஃப், விஜயலக்ஷ்மி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.